ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி நம்முடைய கற்கல்வி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள், செகண்ட் ஒன் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த 30 எழுத்து தான் வந்துட்டு முதல் எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு ஏன் முதல் எழுத்துன்னு அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த உயிரெழுத்துக்கள் அ ஆ இயும் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சும் இந்த 30 எழுத்துக்களும் தான் வந்துட்டு மற்ற எழுத்துக்களாகிய இந்த உயிர்மெய் இருக்குது இல்லைங்களா, காஞா சாஞா இது அதாவது ஆயுத எழுத்து இதெல்லாம் வந்துட்டு தோன்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எழுத்துங்கிறதுனால தான் இதை வந்துட்டு நம்ம முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். இது இருந்தால் தான் அந்த எழுத்து வந்து உருவாகுது. இப்போ இது மூலியமாக தான் அந்த எழுத்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இக்குங்கிறது மெய்யெழுத்து கூட்டல் ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. சரிங்களா? இப்போ இந்த 2 எழுத்தும் இணைஞ்சாதான் கா அப்படிங்கிற ஒரு உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 2 எழுத்து இல்லைன்னா இது கிடைக்காது இல்லைங்களா? அதனால தான் இதை வந்துட்டு முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ சார்பெழுத்துனா என்ன அப்படின்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்து எல்லாமே சார்பெழுத்து தான். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். இப்போ இக்கு ஆ இது இருக்கிறதுனால தான் இந்த எழுத்து உருவாகுது. அப்போது இந்த காங்கிற எழுத்து வந்து இந்த 2 எழுத்துக்களையும் சார்ந்து வர்றதுனால இதை வந்து சார்பெழுத்துன்னு சொல்லுவோம். இது என்ன எழுத்து? காங்கிறது உயிர்மெய் எழுத்து. அதில் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. உயிர்மெய் எழுத்தும் சார்பெழுத்து தான். ஆயுத எழுத்து, உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற 10 சார்பெழுத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான். உயிர்மெய்யும் ஆயுதம் இது 2 மட்டும்தான் பார்க்க போகிறோம். உயிர்மெய்யையும் ஆயுதத்தையும் ஏன் வந்து எதன் மூலியமாக சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்கங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? உயிர்மெய்னா என்ன? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேருவதனால கிடைக்கக்கூடியதான் வந்துட்டு உயிர்மெய் எழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு ப்ளஸ் ஆ ஈக்குவல் டு கா. சரிங்களா? இந்த உயிர்மெய் எழுத்தினுடைய ஒலி வடிவம் பார்த்திங்கன்னா, இப்போ கான் சொல்லும் பொழுது ஒலி வடிவம்னா நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது தான். இப்போ கான் சொல்லும் பொழுது அந்த இக்கும் ஆவும் மறைந்து ஒலிக்கும். கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இக்கு கூட்டல் ஆ தான் கா. கா அப்படிங்கிறது நமக்கு அந்த சவுண்டுமே நம்ம நல்லாவே கவனித்தோன்னா நமக்கு தெரியும். இந்த இக்கும் காவும் சேர்ந்து இந்த கா உருவாகும் பொழுது இக்கு ஆவும். அப்போது கான்னு சொல்லும்போது இக்கு ஆவும் வந்துட்டு அதை மறைஞ்சு அந்த காக்குள்ளே வந்துட்டு ஒளிஞ்சிருக்கும். அதுதான். அப்போது ஒலி வடிவம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும். நம்ம அந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணும் பொழுது அது 2 சேர்ந்ததாக தான் வந்துட்டு அந்த உயிர்மெய் எழுத்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. வரி வடிவம் அதாவது எழுத்து வடிவம் வந்துட்டு மெய்யெழுத்தை வந்து ஒத்திருக்கும். மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதாவது ஏன் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு கா. இப்போது இதில் மெய்யெழுத்து என்னது? இக்கு தான் வந்துட்டு இதில் மெய்யெழுத்து பார்த்திங்கன்னா இக்கு தான் மெய்யெழுத்து. இப்போ இதனுடைய வடிவம் எப்படி இருக்குதுன்னா, இக்கை வந்துட்டு இக்கு போலவே தானே இருக்குது. இக்கில் என்ன புள்ளி இருக்குது, இதில் புள்ளி இல்லை. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரி வடிவம் வந்துட்டு மெய்யெழுத்தை ஒத்தி இருக்குது. அப்போது இக்குங்கிற மெய்யெழுத்தை வந்துட்டு உயிர்மெய் எழுத்தாகிய கா வந்து ஒத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒலி வடிவம் அதாவது ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா எதை பொறுத்து ஒத்தி இருக்குதுன்னா ஆவை பொறுத்து ஒத்தி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிறது குறில் எழுத்து. உயிர்மெய் குறில் எழுத்து எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. சரிங்களா? இப்போது இக்குனா அரை மாத்திரை, ஆனால் ஆனா 1 மாத்திரை. இப்போ இதனுடைய காவுடைய மாத்திரை அளவு எதை ஒத்தி இருக்குது? அந்த ஆங்கிற உயிரெழுத்தை தானே ஒத்தி இருக்குது. அரை மாத்திரைனா நம்ம வந்துட்டு இக்குங்கிற மெய்யெழுத்தை ஒத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அது அரை மாத்திரை கிடையாது. ஏன்னா காங்கிறது குறில் எழுத்து. அதனால் அது அரை மாத்திரை கிடையாது. அப்போது ஆங்கிற உயிரெழுத்தை ஒத்தி இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை வந்துட்டு ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதனால இது வந்து சார்பெழுத்து வகையில் சேர்ந்தது. ஏன்னா இக்கு ஆவும் வந்துட்டு முதல் எழுத்து. இதை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்தில் சேர்ந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுதம்.
3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்ற எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்து. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்குது. என்னென்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிற 4 வேறு பேர் இருக்குது. ஆயுத எழுத்துக்கான வேறு பெயர்கள்னு கேட்டாங்கன்னா இந்த 4. சரிங்களா? இதனுடைய ஒலிப்பு முறை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நுட்பமான ஒலிப்பு முறையை வந்து இது கொண்டு இருக்கும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லினுடைய இடையில் மட்டுமே வரும். இப்போது அஃதுன்னு எடுத்துக்கோங்களேன். அஃது. சரிங்களா? தனக்கு, அதாவது ஆயுத எழுத்து, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து, ஆங்கிறது குறில் எழுத்து, தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? வல்லின உயிர்மெய் எழுத்துனா இப்போது வல்லின அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசட தபர, கா சா டா தா பா ர. இப்போது இந்த தூங்கிறது வந்துட்டு தா வரிசையில் வரக்கூடியது. அப்போது வந்து கசட தபரில் தாங்கிறது வல்லினத்தில் இருக்குது இல்லைங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க வல்லின உயிர்மெய் எழுத்து. இப்போ தூங்கிறது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின ஒரு உயிர்மெய் எழுத்தையும் கொண்டு அது வந்து இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து தான் வந்து ஆயுத எழுத்து. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இருக்கிறதுனால இது வந்து சார்பு எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்க வெல்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.